காலேஜ் ஆஃபீஸுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து விடுறதுக்கு காலையில் சட்டுன்னு செய்கிற மாதிரி ஒரு சூப்பரான புலாவ் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். இப்போ ஒரு பவுலில் 2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருந்தேன். அதை உள்ள சேர்த்துடலாம். சேர்த்துட்டு தண்ணீர் சேர்த்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிட்டு மறுபடியும் தண்ணீர் சேர்த்து இதை கிட்டத்தட்ட 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இருக்கட்டும். இப்போ அடுத்த ஸ்டெப், ஒரு ப்ரெஷர் குக்கரில் 1/4 கப் நெய் சேர்க்குறேன். கூடவே 1/4 கப் ஆயில் சேர்த்துட்டு ரெண்டும் நல்லா சூடாகி வந்த பிறகு 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், 1 பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கங்க. கூடவே 1 கப் வெங்காயம் இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த ரெசிபிக்கு நம்ம தக்காளி சேர்க்க தேவை கிடையாது. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதுடைய பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா வாசம் வந்த பிறகு 2 குடைமிளகாய் கேப்சிகம் நான் இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஒரே கலரில் பச்சை கலரில் மட்டும்தான் எடுத்திருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் சிகப்பு, மஞ்சள், பச்சை இப்படி கலராக சேர்த்திங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி லேசாக கலந்து விட்டுட்டு கொஞ்சம் மல்லி இலைகள் சேர்க்குறேன். புதினா இருந்ததுன்னா நீங்கள் கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 கப் பச்சை பட்டாணி, ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் மிதமான தீயிலே நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை பட்டாணி, கேப்சிகம் ரெண்டுமே ரொம்ப சுலபமாக சீக்கிரமாகவே வெந்துடும். ஸோ லேசாக இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க. மிளகாய் தூள் சேர்த்தோம் அப்படின்னா லேசாக கலர் மாறிடும். அதனால ஜஸ்ட் 2 டீஸ்பூன் மட்டும் சில்லி சாஸ் சேர்க்குறேன். இது சேர்க்காமலும் செய்யலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணீர் சேர்க்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணீர் வைக்கணும். நம்ம 2 கப் எடுத்ததால் 3 கப் தண்ணீர் தேவைப்படும். தண்ணீருக்கு பதிலாக தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 2 கப் தேங்காய் பாலும் 1 கப் தண்ணீரும் சேர்க்குறேன். இது பர்ஃபெக்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துருங்க. உப்பு ஒரு கல் லேசாக தூக்கலாக சுருக்குன்னு இருக்கிற மாதிரி பார்த்துக்கங்க. அப்போ தான் புலாவ் ரெடியான பிறகு சரியான பதத்தில் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் பால் தண்ணீர் எல்லாம் நல்லா கலந்து நல்லா கொதிச்சு வந்துட்டு இருக்கு. இப்போ இதில் நம்ம ஊற வச்சு எடுத்த 2 கப் பாஸ்மதி ரைஸ் இருக்குல்ல, அதை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு நார்மலான மூடி இருக்குல்ல, அதை மூடி வச்சு மிதமான தீயிலேயே 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இடையிடையே 2 முறை ஓப்பன் பண்ணி கலந்து விட்டுருங்க, அடிப்பிடிக்காமல் இருக்க. இப்போ சரியாக 5 நிமிஷத்தில் பார்க்குறேன். பாருங்கள், அந்த தண்ணீர் எல்லாம் அரிசி உள்ளே இழுத்துட்டு அரிசி பாதி அளவு வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி இருக்குது. இப்போ லேசாக கலந்து விட்டுட்டு வெயிட் வச்சு நம்ம குக்கர் மூடி இருக்குல்ல, அதை மூடி வச்சு ரொம்ப குறைவான தீயில 10 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 10 நிமிஷத்துக்கு பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு 10-15 நிமிஷம் வெயிட் எல்லாம் போன பிறகு தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இருக்கட்டும். இப்போ பாருங்கள், வெயிட் எல்லாம் போயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பரான நம்மளுடைய கேப்சிகம் புலாவ் ரொம்ப பர்ஃபெக்டாக வெந்து வந்திருக்கு. அரிசி உடையாமல் குழஞ்சு போகாமல் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. கேப்சிகம் அண்ட் பீஸ் பச்சை பட்டாணி சேர்த்து செஞ்சுருக்கோம். ரெண்டுமே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காத காய்கறிகள் சேர்த்து நம்ம கம்பல் பண்ணி கொடுக்குறத விட பிடிச்ச மாதிரி காய்கறிகள் சேர்த்து கொடுத்திங்கன்னா குழந்தைங்க ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் சேர்த்ததால் ரொம்பவே வாசமாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குது. பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது. இதுக்கு காரசாரமான சைடிஸ் எதுவாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். சிக்கன் வறுவல், மட்டன் வறுவல், அல்லது வெஜ் சைவத்தில் வேணும் அப்படின்னா வாழைக்காய் வறுவல், உருளைக்கிழங்கு வறுவல், இந்த மாதிரி எது கூட வேணாலும் கொடுத்து விடுங்க. லஞ்ச் பாக்ஸ் காலியாக தான் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான கேப்சிகம் புலாவ் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.